எல்லோருக்கும் வணக்கம். யாவரும் நலமா? ஸ்வீட்டோட அருமை நமக்கு எப்போ தெரியும்? பிட்டர் சாப்பிட்றப்போ. அந்த மாதிரி தான் லைஃப் எப்பொழுதுமே பிட்டர் அண்ட் ஸ்வீட் தான். ஒரு சூப்பரான ஸ்டோரி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஒரு மிகப்பெரிய மலை, அதோட உச்சியில் 2 சின்னதாக நீரோடைகள் பிறகுது. அதில் இருக்கிற முதல் போட சொல்லுது, நான் இவ்வளோ குட்டியாக இருக்கிறேனே, நான் அந்த மலையை தாண்டி கரடுமுரடான பாதையெல்லாம் கடந்து எப்போ அந்த கடலை போய் சென்றடையிறது அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுது. அந்த பயந்து போன அதோட ஓட்டத்தை ஸ்டாப் பண்ணிக்குது. பட் 2வது நீரோட என்ன தெரியுமா பண்ணுது? ஆமாம், கரடுமுரடான பாதை தான். நான் கடலை போய் அடையணும்னா, பட் என்னோட பயணம் ஒரு புதிய அனுபவங்களை தரும். தடைகள் இருந்தாலும் பரவாயில்ல, நான் சமாளித்து கடலை போய் அடைவேன் அப்படின்னு ரொம்ப துணிச்சலோட ஹாப்பியாக ரொம்ப ஹோப்ஃபுல்லாக அதோட ஓட்டத்தை தொடங்குது. வழியில் ஒரு காய்ந்த இலை அந்த நீரோடையில் விழுது. மரத்துலேருந்து விழும் பார்த்தீங்களா, ஒரு காஞ்சு போன ட்ரை லீஃப் அது விழுது. அப்போது முதலோட பார்க்குது, அடடா, என்னை போலவே இது இலையும் வீணாகி விட்டது அப்படின்னு ரொம்ப கவலைப்படுது. பட் 2வது ஓட என்ன தெரியுமா பண்ணுது? அது காஞ்சு போய் அது மேலே விழுந்தது பார்த்தீங்களா, அந்த இலையை தன்னோட மேலே சுமந்து சென்று ஆற்றின் கரையில் இருக்கிற ஒரு எறும்புக்கு பாலமாக மாற்றுது. அந்த இலை என்ன தெரியுமா பண்ணுது? ஒரு எறும்பை காப்பாற்றுது. தன்னம்பிக்கையோடு ஓடிய அந்த 2வது ஓட பல சிற்றாறுகளோடு இணைந்து ஒரு பெரிய நதியாகி இறுதியில் கடலை போய் ரீச் ஆகுது. அப்படியே பயந்து நின்ற முதல் ஓடியோ அங்கேயே தேங்கி சேரும் சகதியாகி வறண்டு போயிடுச்சு. வருங்காலத்தை பற்றி நினச்சிக்கிட்டு பயம் ப்ளஸ் கவலையோடு நினச்சிக்கிட்டே வறந்துக்கிட்டு இருந்துக்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் முதல் நீரோட வறண்டு வற்றி போச்சு. பட் 2வது நீரோட என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். பட் எனக்கு என்னோடய இலக்கு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு துணிச்சலோடு போச்சு. இலையும் சுமந்துட்டு வந்துச்சு. அந்த இலையால் எறும்பும் காப்பாற்றப்பட்டது. ஸோ நீங்கள் எப்படி அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சைனிங் அப் சுடர். இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான ஸ்டோரியோட நான் உங்ககிட்ட பேசுகிறேன்.